அதேமாரி மக்களை இந்த சினிமா நடிகர்கள்லாம் வந்து மேலே வந்து பெரிய என்னமோ அவங்க இதுலேருந்து வானத்துலேருந்து கீழே விழுந்தது மாதிரி அவங்க இது பண்ணிக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா மக்களே? நாங்கள்லாம் போடுற பிச்சையில் தான் நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டுருக்குறீங்க. அது நீங்கள் மறந்துட்டீங்க. நாங்கள் ரூ. 1 ரூ. 2 கொடுத்து சினிமா பார்க்குறதுனால தான் ரூ. 10 இப்போலாம் ரூ. 100 150 200 ஆயிடுச்சு டிக்கெட்டு. நாங்கள் பார்க்குற காலத்தில் வெறும் 50 பைசாலேருந்து ரூ. 1 அப்புறம் ₹1.50 வந்துச்சு. அது மாதிரி நாங்கள் சினிமா பார்த்தோம். அந்த மாதிரி நாங்கள்லாம் போடுற அந்த ரூ. 1 2 தான் நீங்கள் அந்த போடுற பிச்சை காசுனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நாங்கள் தான் கோடீஸ்வரனுங்க. நீங்கள் வந்து அந்த பிச்சை காசை வாங்கி வளர்ந்தாக்கும் தான் நீங்கள் எல்லாமே. சொல்லப்போனால் இந்த ஏழைகளை உங்களை படம் பார்க்குறாங்களா, அந்த ஏழைங்க தான் வந்து உங்களை வேலை கொடுக்குற கை இருக்கு இல்லையா, கொடுக்குறவங்க இல்லையா, அதனால் அவங்க தான் பணக்காரங்க. நீங்கள் பணக்காரர்கள் கிடையாது. அதனால் தீண்டத்தகாதவங்க வேறு ஒரு மேடையில் அந்த ரஜினிகாந்த் அப்படியே அந்த அந்த அம்மாவை அப்படியே ஓரம் கட்டி ஒதுங்கி போக சொல்கிறதும். ஏன்னா எங்கேருந்து வந்துச்சு? நீங்களாம் எப்படி சூப்பர் ஸ்டார் ஆனீங்க? இந்த ஏழைங்கனால தான் நீங்கள் சூப்பர் ஸ்டார் ஆனீங்க. இவங்க பார்க்கலான்னு நீங்கள் சாரும் கிடையாது, மோரும் கிடையாது, மூலையில் கிடக்குவீங்க. அதனால் தயவுசெய்து ஏழைங்களை ஒதுக்காதீங்க. அந்த ஏழைங்களுக்கு இறங்கி வாங்க, ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. அப்போ தான் நீங்கள் வந்து கொடுக்குறத மட்டும் வாங்கிக்கிறீங்க, திருப்பி கொடுங்க. அப்போ தான் நீங்கள் நல்லா ஆக்குவீங்க.